ஸோ இப்போ நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மலையாள ஆக்ட்ரஸ் நவ்யா நாயர் வந்து மெல்பர்ன் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹெவி ஃபைன் ₹1,16,000 ஃபைன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மல்லிப்பூ வச்சுருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஃபைன் கட்டாயம் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க தலையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து பென்னில் போட்டுற சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், அதுக்காகலாம் வந்து ஃபைன் போட மாட்டாங்க. சப்போஸ் அவங்க பேக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஒரு கார்டு இருக்கு பாருங்கள், அதுதான் வந்து இன்கமிங் பேசஞ்சர் கார்டு. அதில் நம்பர் 7ல் வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிடணும். அதுக்காக தான் நான் மறுபடியும் நம்ம வீடியோஸ்லலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கிரெயின்ஸ், பல்சஸ், சீட்ஸ், அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா மண்ணில் போட்டால் வளரும் அப்படின்ற எந்த பொருளும் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கேட்டால் வந்து அதில் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது வந்து இந்த பால்கோவாலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பால்லே செய்கிற அந்த டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் கூட நீங்கள் கொண்டு வர மாதிரி இருந்தால் நம்பர் 7ல் வந்து நீங்கள் கொண்டு வந்தால் கூட, நான்லாம் வந்து எத்தனை முறை வந்தாலும் கொண்டு வரலன்னா கூட டிக் பண்ணிவிடுவேன். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் நம்ம ரேண்டமாக நம்ம பேக் வந்து செக்கிங்க்கு போகுது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து திறந்து பார்த்துட்டு தூக்கி போட்டுற சொன்னாங்கன்னா தூக்கி போட்டு வந்துட்டே இருக்கலாம். அவ்வளோதான். செக் பண்ணுறாங்க, இல்லை டாக் ஸ்னிஃப் பண்ணுது, நம்ம பேக் வந்து செக்கிங்க்கு போகுது அப்படின்னும் போது அது தேவையில்லாத ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான எந்த பொருளையுமே வந்து நம்ம பேக்கில் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து டிக்ளேர் பண்ணிடணும். அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஈவன் வந்து மிளகா பொடி, இந்த பருப்பு பொடியெல்லாம் கொண்டு வர மாதிரி இருந்தால் கூட நம்பர் 7 அப்படின்ற அந்த இடத்துல நம்ம டிக் பண்ணி விட்டுறணும், எஸ்ன்னு கொடுத்துடணும். அவ்வளோதான். இதே உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இந்த வீட்டில் செஞ்ச இந்த முறுக்கு, தட்டை, அந்த மாதிரி பால்கோவா ஏதாவது வாங்கிட்டு வர்றது அப்படிலாம் ஏதாவது இருந்ததுன்னா கட்டாயம் வந்து நீங்கள் வந்து இந்த இன்கமிங் பேசஞ்சர் கார்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அழகாக அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி அவங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுடுங்க. வாட்ஸ்அப் மாதிரி அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பக்கத்தில் இருக்க பேசஞ்சர்கிட்ட கொடுத்து அந்த கார்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்க, அவங்களால ஃபில் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னால், இல்லைன்னா பை சேஃபர் சைடுக்கு நீங்கள் வந்து இன்கமிங் பேசஞ்சர் கார்டில் நம்பர் 7ல் வந்து நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட எந்த பொருளும் இல்லை அப்படின்னா விட்டுடுங்க, இல்லைனா எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு முடியுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.